ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 27/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 15ஆம் நாள் வியாழக்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:29க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 9:01 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று மாலை 4:07 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:30 வரை பரிகம், பின்பு சிவம். கரணம் இன்று காலை 9:01 வரை சகுனி, பின்பு இரவு 8:09 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:28 வரை மரண யோகம், பின்பு மாலை 4:07 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 4:07 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கடக ராசி. மாலை 4:07 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய நாளுக்கான பண்டிகை கோவை ஸ்ரீ கோணியம்மன் கிளி வாகன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு முன்னோர்களை வழிபட நன்மைகள் உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். அமாவாசை திதி. அமாவாசை திதி நாளில் ஏழை எளியவர்களுக்கு, வறுமையில் வாடுபவர்களுக்கு தேடிச் சென்று அன்னதானம், ஆடை தானம் செய்வது விசேஷம். அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு ஆத்மார்த்தமாக மரியாதை செலுத்துவது மிக நல்லது. கோவில்களில் குருக்களிடத்தில் சொல்லி எள்ளும் தண்ணீரும் நீங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்கலாம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வண்டி பழுதுகளை சரி செய்ய உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு சிறந்த நாள். வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு நல்ல நாள். கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்ள உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 9:17 முதல் 11:01 வரை மேஷ லக்னம். 11:02 முதல் 1:03 வரை ரிஷப லக்னம். மதியம் 1:04 முதல் பிற்பகல் 3:15 வரை மிதுன லக்னம். 3:16 முதல் 5:23 வரை கடக லக்னம். 5:24 முதல் 7:25 வரை சிம்ம லக்னம். இரவு 7:26 முதல் 9:25 வரை கன்னி லக்னம். 9:26 முதல் இரவு 11:31 வரை துலாம் லக்னம். 11:32 முதல் 1:42 வரை விருச்சக லக்னம். 1:43 முதல் காலை 3:50 வரை தனுசு லக்னம். 3:51 முதல் 5:44 வரை மகர லக்னம். 5:45 முதல் 7:31 வரை கும்ப லக்னம். 7:32 முதல் காலை 9:12 வரை மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் அமாவாசை திதி. ஸ்ரீ குரு பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். குரு பார்க்க கோடி நன்மை. குருவருளே திருவருள். ஆக ஸ்ரீ குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்வது விசேஷம். அதிலும் 12 ராசிக்காரர்களும் செய்யலாம்.
ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை தினத்தில் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் தீபங்கள் ஏற்றி 27 முறை உச்சரித்தால் போதும். உரு ஏற திரு ஏறம். எந்த அளவிற்கு நீங்கள் அந்த எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறீர்களோ அதற்கேற்றபடி பலன்கள் மிக மிக அதிகமாகவே வந்து சேரும். 108 முறையும் உச்சரிக்கலாம், நல்லது. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை உச்சரிக்கலாம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 15ஆம் நாள் அமாவாசை திதி. மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது மயான கொள்ளை எனப்படும். மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகளும் திருவிழாக்களும் கோலாகலமாக நடக்கும். உலகெங்கிலும் இருந்து இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வருவார்கள். மிகப்பெரிய திருவிழா என்பது மேல்மலையனூரில் நடப்பது மிக விசேஷமானது. ஆக உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்திலோ அல்லது அம்மன் ஆலயங்களிலோ சர்க்கரை வள்ளி கிழங்கு, சில காய்கறிகள், கும்பத்திற்கு தேவையான சில பொருட்களை, மளிகை பொருட்களை வாங்கி கொடுப்பது விசேஷம். ஆக அம்பிகை வழிபாடுக்கு உகந்த நாள். குலதெய்வ வழிபாடுதலை செய்வது இன்னும் சிறப்பு. அதே போல உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபடுங்கள். ஆத்மார்த்தமாக அவர்களிடம் பிரார்த்தனை வைப்பது, தியானம் செய்வது நல்லது. காகத்திற்கு உணவு வைப்பது இந்த நாள் மிக மிக விசேஷம். மேஷராசி அன்பர்கள், ராசிக்கு 2ஆம் வீட்டில் விரையாதிபதியான குரு பகவான், அதே போல 10ஆம் வீட்டு அதிபதியும் அவரே. 9ஆம் வீட்டிற்கும் விரய பாவகத்திற்கும் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆவது வீட்டில் செவ்வாய் பகவானும், 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய லாபத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், 10ஆம் இடம் சந்திர பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்புக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் சில நேரம் மனம் குழம்பிய நிலையிலேயே இருப்பீர்கள். மனத்தை அடக்குவது நல்லது, எண்ணத்தை அடக்கிக் கொள்வது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். வருமானம் 1 மடங்கு, ஆனால் செலவு 10 மடங்கு என்பது போல இருக்கலாம். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக இருங்கள். வீண் விரயங்கள் செய்ய வேண்டாம். பக்குவமாக இருப்பது நல்லது. உங்கள் துணைவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேளுங்கள். அவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பதுதான் நல்லது. வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களோட அலுவலக வேலைகள் பணி செய்பவர்களிடத்தில் சீரான போக்கு இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு, அதிகாரம் உண்டு. நீங்கள் வைப்பதுதான் சட்டம் என்பது போல இருக்கலாம். பணம் சார்ந்த விஷயங்களில் திருப்திகரமாக இருக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். உங்களுடைய செலவுகளை கவனித்துக் கொள்வீர்கள்.
பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் சார்ந்த பணத்திற்காக சில தேடல்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். தெரிந்தவர்களிடத்தில் பணம் கேட்பீர்கள். ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு அப்படி வந்த பணமும் கையில் நிற்காமல் செலவும் ஆகலாம். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதால் வீட்டை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். குடும்ப தேவைகளை கவனிக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பை தரலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். மன நிறைவாக இருக்க முன்னோர்களுடைய வழிபாடு செய்வது நல்லது. உங்களால் முடிந்த அளவு ஒருவருக்காவது உணவு வாங்கி கொடுங்கள். குடிப்பதற்கு தண்ணீர் சேர்த்து நிச்சயம் கொடுக்க வேண்டும். வெறும் உணவு மட்டும் தானம் செய்யக்கூடாது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரை மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். திருப்திகரமான நாளாக அமையும். வேலையில் உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எல்லோரிடத்திலும் சகஜமான சீரான போக்கே இருக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு நல்லது. தெளிவுகள் பிறக்கும். வேலையில் உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் கிட்டும். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். செலவுகள் அதிகரிக்கும். புரிதல் என்பது தேவைப்படும். வியாபாரம் செய்த பிறகே உங்களுக்கு நல் வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் யோக பலன்களை பெருமளவு கிடைத்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 15ஆம் நாள் அமாவாசை திதி. மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது மயான கொள்ளை என்பார்கள். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் பல திருவிழாக்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். எல்லா அம்மன் ஆலயங்களிலும் உக்ர தெய்வ ஆலயங்களில் திருவிழாக்கள் நடக்கும். அந்த கோவில்களில் கும்பமிடுவார்கள். அதில் உங்களால் முடிந்த அளவிற்கு சுண்டல்களாக செய்து கொடுக்கலாம் அல்லது பயிறு வகைகள் வாங்கி கொடுக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, வெள்ளரிக்காய் போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கலாம். கோவில்களுக்கு சென்று கொடுத்து வருவது நல்லது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன், எப்படிப்பட்ட நிலைகள் இந்த நாள் உங்களுக்கு வரப்போகிறது பார்க்கலாம். ராசியிலேயே குரு பகவானும், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9வது வீட்டில் சந்திர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், லாபத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். உங்களுடைய செயலுக்கு மற்றவர்கள் துணையாக இருக்கக்கூடும். ஆதரவு என்பது அதிகரிக்க செய்யும். வேலை வாய்ப்பு தொடர்பாக முயற்சி எடுப்பவர்களுக்கு சீரான போக்கு இருக்கும். இந்த நாள் உண்மையிலேயே உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையில் ஒவ்வொன்றிலுமே திருப்திகரமான சூழல்கள் அமையும். பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும். கையெழுத்திடுவீர்கள். ஒப்பந்தங்கள் செய்ய நினைப்பீர்கள். தேவையான அளவுக்கு உங்களுடைய கைத்தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். கொடுக்கல் வாங்கலில் சீரான போக்கு அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பிறருடைய தேவைகளை அறிந்து புரிந்து செய்வீர்கள். நல்ல மனம் படைத்தவர்கள் நீங்கள். பேச்சுக்களின் மூலமாக சில ஆதாயமும் இருக்கும். அரசியல் மற்றும் அரசாங்கத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்லதொரு முயற்சிகள் மேம்படும். செயல்படக்கூடிய விஷயத்தில் முயற்சிகள் மேம்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான மன அமைப்பு ஒற்றுமை இருக்கும்.
ஒருவருக்கொருவர் அந்யுன்யமாக இருப்பீர்கள். தம்பதிகளாக உங்களுடைய செயல்கள் என்னவெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இந்த நாள் திருப்திகரமாக முடிக்கக்கூடும். ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதால் வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் கலகலப்பு உண்டாக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகளுக்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். இயலாதவர்களுக்கு தானம் செய்வதற்கு ஏற்ற நாள். உங்களுடைய முன்னோர்களுக்கு மதிப்பு மரியாதையோடு உணவினை படைத்து அவற்றை காகத்திற்கு வைத்து வழிபடுவது விசேஷம். யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்தால் முன்னோர்களுடைய நல் ஆசி உங்களுக்கு சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது விசேஷம். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது நீங்கள் வேலைகள் நடக்கும். அதே போல உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பிறரால் நன்மைகள் பிறக்கும். உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். தந்தையினுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். இயலாதவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றம் பிறக்கும். முயற்சிகள் மேம்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை. வியாபாரத்தில் அபிவிருத்தி, தொழில் வளர்ச்சி ஏற்படும். இந்த நாள் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 15ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது அமாவாசை திதி. அமாவாசை நாள் என்பது குலதெய்வ வழிபாட்டுக்கும் முன்னோர்களுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். ஆக கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். குலதெய்வ கோவில்களுக்கு செல்லும் பொழுது மாவில் சிறிது வெல்லம் கலந்து அதனை குலதெய்வத்திற்கு படைத்து அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு நீங்கள் உணவாக இட்டு வருவது நல்லது. இதனால் குலதெய்வத்தினுடைய அருள் ஆசி உங்களுக்கு நேரடியாக சித்திக்கும். பலம் கூடும். முன்னோர்களுடைய நல் ஆசியும் கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்தால். ராசிக்குண்டான அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 8ஆம் இடத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதே போல ராசியினுடைய 9ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 10ஆம் வீட்டில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், விரயத்தில் குரு பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இதுநாள் வரையில் நடக்காத வேலைகள் கூட நடப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். முடியாமல் போன வேலைகள் முடிக்க முற்படுவீர்கள். முயற்சிகள் கைகூடும். கடந்த காலங்களில் செய்ய நினைத்த வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ராசியினுடைய 8வது வீட்டில் சந்திர பகவானுடைய நகர்வானது 9ஆம் வீட்டிற்கு இடம்பெயர்கிறது. எதையும் பொறுமையாகத்தான் குடும்ப விஷயமாக எடுத்து செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு கருத்துக்கள் எதிலும் கூறாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு புதிய விஷயங்களை அறிவீர்கள். வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். உங்களோடு ஒத்து போகாத ஒரு சிலருடைய பிரச்சனைகள் தீரும். மறைமுகமான எதிரிகள் அகலுவார்கள். தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும்.
கடன் தொடர்பான எண்ணங்கள் இருக்கும், அதனை திருப்பி செலுத்துவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். வியாபார வஸ்துக்களை பத்திரமாக கையாள்வது நல்லது. அதிலும் விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பரமான பொருட்கள் கையாளும் பொழுது எதிலும் எச்சரிக்கையாகவே இருங்கள். மனம் போன போக்கில் செயல்படாதீர்கள். மன கட்டுப்பாடு என்பது தேவை. பிள்ளைகளுடைய செயல்களில் உங்களுக்கு சில மாற்றமான சூழல்கள் வரலாம். தலைமைத்துவம் ஏற்று நடத்தக்கூடிய நிலை இருந்தாலும் முழுமையாக உங்களை தெரிந்து கொண்டு செய்யுங்கள். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு என்பது இருந்தாலும் அவ்வப்போது தேவையற்ற விஷயங்களுக்காக, சிறு சிறு விஷயங்களுக்காக ஈகோ போன்ற பிரச்சனைகள் தலை தூக்கலாம். எதையும் பெரிதுபடுத்தாமல் உங்களால் அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்ல முற்படுங்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உணவு சார்ந்த நிலைப்பாடுகளில் எச்சரிக்கை தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று வழிபடுங்கள். ஆசைகள் நிறைவேறும். எண்ணியது நடக்கும். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தரும். நீண்ட நாள் ஆசைகள் கைகூடி வரும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியதொரு முயற்சிகள் இருக்கும். அனுபவங்கள் கைகூடும். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்லலாம். வெளியூர் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. வெளியூர்களுக்கு செல்பவர்கள் கவனித்து இருங்கள். அனுசரித்து போக வேண்டும். யாருக்கும் எந்த விதங்களிலும் அறிவுரை சொல்லாமல் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். பிறருக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தோடு இருங்கள். புகழ் நிறைந்த நாளாக்கம். வருமானம் வந்து சேரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 15ஆம் நாள் அமாவாசை திதி. முன்னோர்களுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். அதே போல குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது விசேஷம். வியாழக்கிழமை தினத்தில் அமாவாசை நாளில் கோவில்களுக்கு சென்று வருவது இன்னும் பல நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். தடை தாமதங்கள் நீக்கம், புரிதல் என்பது உருவாகும். கடகராசி என்பர்களுக்கு ராசிக்குண்டான கோள் சாரத்தினுடைய நிலை பார்க்கலாம். கோள்கள் எப்படி நகர்கிறதோ அதற்கேற்றபடி பலன்கள் இருக்கும். எந்தெந்த கோள்கள் எந்தெந்த கோள்களோடு இணைகிறதோ அதற்கேற்றபடியும் பலன்கள் அமையும். பார்வை தொடர்பான விஷயங்களும் நடக்கும். ஆகவே கோள்களினுடைய நிலை வைத்துதான் இந்த நாளுக்கான ராசி பலன்கள். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் கவனித்து பேசுதல் நல்லது. கடகராசி அன்பர்கள், அமாவாசை திதி என்பதால் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது உங்களுடைய முன்னோரை குளிர்விக்கும். பலன்களை அறியலாம். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேது பகவானும் ராசியினுடைய சந்திர பகவானுடைய நகர்வு அமையும் பொழுது சந்திராஷ்டமம் தொடங்கும். ராசியினுடைய 8வது வீட்டில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது வீட்டில் இருப்பவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனம் விட்டு பேச வேண்டும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். உங்களுக்கு பேர் கெடும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள்.
வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அலுவலக வேலைகளில் இருப்பவர்கள் சூழ்நிலைகளை உணர்ந்து பேசுங்கள், செய்யுங்கள். மற்றவர்கள் செய்வதற்கு முன்னர் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தொடாதீர்கள். அது உங்களுக்கு இழுபறியாக கூட அமைந்துவிடும். கால தாமதமாகலாம். பேச்சுக்களின் மூலம் விரயங்கள் வரும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது. நினைப்பது எல்லாம் இந்த தினம் நடக்குமா என்றால் சந்தேகம்தான். ஆகவே இந்த நாள் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள். வீண் செயல்பாடுகளினால் பழிபாவங்கள் வரலாம். வரவு 8 செலவு 10 என்பது போல விரயங்கள் இருக்கும். குடும்ப தேவைகளுக்கு சில நேரம் அலைச்சல் உண்டாக்கலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய ஈடுபாடு தன்மை சற்று குறையும். உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம். அசௌகரியங்கள் இருக்கும். மனநலத்தையும் உடல் நலத்தையும் பேணி காப்பது நல்லது. உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். பிறர் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்களே செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். பண வரவு குறைவாகத்தான் இருக்கும். சிக்கனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் ஆசைப்படாதீர்கள். பேராசை பெருநஷ்டம் என்பது போல ஆகிவிடும். வேலை உத்தியோகத்தில் கவனித்து செய்வது நல்லது. அதிலும் இயந்திரம் தொடர்பான வேலைகள் கவனிப்பவர்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து செய்தால்தான் நல்லது. இல்லை என்றால் சில வேலைகள் திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய சூழல் உண்டாக்கும். வெளியூர் பயணிப்பவர்கள், வண்டி வாகன பயணிப்பவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாக்கும். திட்டமிட்டு செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருபியோ நமக. குருவே துணை. குருவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். வீண் போக்கு வாக்குகளை தவிர்க்க வேண்டும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது விசேஷம். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். வேலை பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எல்லாம் வல்ல ஈசனை வழிபடுங்கள். சிவன் அருளே உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கும். வேலையினுடைய இயந்திரம் சார்ந்த விஷயங்களில் எச்சரித்து இருப்பது நல்லது. எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைப்பது தாமதமாகலாம். வாடிக்கையாளர்களிடத்தில் விவேகமாக செயல்படுங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். அலைச்சல் உண்டாகலாம். புதியவர்களிடத்தில் பேசும்பொழுது எச்சரித்து இருங்கள். தெரியாதவர்களிடம் உங்களுடைய சொந்த விவகாரங்களையும் விஷயங்களையும் பகிராதீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 15ஆம் நாள் அமாவாசை திதி. இந்த நாள் முன்னோர்களுக்கு மதிப்பு மரியாதையோடு பூஜை வழிபாடுகளை செய்வதோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது, உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷம். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள், கோள்களினுடைய நகர்வுகள், கோள்களுடைய பார்வை, கோள்களினுடைய நிலைப்பாடு பொறுத்துதான் தினம் தினம் உங்களுக்கு பலன்கள் அமையும். அந்த விதங்களில் பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானும், களத்திர ஸ்தானமான 7ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், காலை 9 மணிக்கு மேல் சந்திர பகவானுடைய நகர்வு இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், 10ஆம் இடத்தில் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. வருங்காலத்திற்குண்டான விஷயங்களில் அதிக சிந்தனைகள் இருக்கும். சேமிப்பு பற்றிய எண்ணங்கள் அதிகமாக்கும். சொந்த வீடு, வண்டி வாகனம் சார்ந்த எண்ணங்கள் மிகுதியாக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும்.
தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு இருக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமை அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். பிறருடைய வார்த்தைகள் உங்களுக்கு திடகாத்திரமான நம்பிக்கையையும் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். உறுதி தன்மையாக இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. குலதெய்வ வழிபாடுதலை செய்வதால் முன்னோர்களுடைய நல் ஆசி உங்களுக்கு தானாக வந்து சேரும். இயலாதவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு ஆடை தானம் அன்னதானம் செய்வது விசேஷம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதில் திடம் அதிகரிக்கும். ஆயுள் பலம் கூடும். ஆரோக்கிய பலம் சித்திக்கும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுகிறீர்கள். சிம்மராசி அன்பர்களே, வேலையில் செய்யக்கூடிய விஷயங்களில் புரிதல் இருக்கும். களத்திர ஸ்தானத்தில் கூட்டாளிகளுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், சனீஸ்வர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிப்பதால் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் நன்மைகள் பிறக்கும். சமூக சிந்தனை உண்டாக்கும். அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அரசியல் வட்டாரத்தில் உங்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்கும். இருந்தாலும் பேசக்கூடிய விஷயங்கள் எனும் பொழுது கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. மனதில் தோன்றியதை வெளிப்படுத்தாதீர்கள். வீட்டில் இருப்பது போல வெளி இடங்களிலோ மற்ற இடங்களிலோ இருக்க வேண்டாம். இழுபறியாக இருந்த சில சொத்து சார்ந்த விஷயங்கள் நடக்கும். வழக்குகள் கைகூடி வரும். இல்ல சில வழக்குகள் முடியலாம். தாய் வழி உறவுகள் இடத்தில் ஆதாயம் ஏற்படும். இருந்தாலும் மனம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் எழலாம். சற்று கவனமாக இருப்பதே நல்லது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தலைமை ஆசிரியர்கள் மூத்த அதிகாரிகளிடத்தில் கல்வியாளர்களிடத்தில் கருத்துக்களை கேட்பது நல்லது. உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளில் இருப்பவர்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வணங்குங்கள். சிந்தனைகள் மேம்படும். புரிதல் உண்டாக்கலாம். தாமதமான வேலைகள் கூட சீராக நடக்க இறை வழிபாடு அவசியம். சேமிப்பு பற்றிய எண்ணங்கள் இருக்கும். வருங்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஆரோக்கியம் மேம்படும். சிந்தனைகள் சீராக்கும். புரிதல் அதிகரிக்கும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். தேடுதல்கள் உண்டாக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான நாளாகும். சிக்கல்கள் இருக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பேரன்பு கொண்ட உள்ளங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 15ஆம் நாள் அமாவாசை திதி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். முன்னோர்களுடைய நல் ஆசி வேண்டி வழிபாடு செய்யுங்கள். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் ஆடை தானம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கும். பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசியிலேயே கேத்து பகவானும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். காலை 9 மணிக்கு மேல் சந்திர பகவானுடைய நகர்வானது 6ஆம் வீட்டிற்கு வரும். களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான். ராசியிலேயே கேத்து பகவான் சஞ்சரிப்பதால் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். கூடுமான வரையில் சிதறுகாய் உடைப்பது நல்லது. எங்கே முக்கியமான வேலைக்கு சென்றாலும் சரி, வீட்டில் முக்கிய விஷயங்களை பேசுவதாக இருந்தாலோ அல்லது புது உத்தியோகத்திற்கோ வேலைக்கோ தொழிலுக்கோ செல்லும் பொழுது ஒரு சிதறுகாய் உடைத்துவிட்டு பிறகு நீங்கள் வேலைக்கு செய்தால் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்.
நீதிமன்ற வழக்குகளில் எதிர்பார்த்த நன்மைகள் பிறக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேரும். தந்தையின் முகாந்திரமாக பணவரவுக்கு இடமுண்டு. 4க்கும் 7க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் வீடு என்பது தந்தைக்குண்டான பாவகத்தை சொல்லக்கூடியது. ஆக தந்தையின் முகாந்திரமாக புதியதொரு பண வரத்துக்கான நாள். அதிர்ஷ்டத்தின் மூலமாக செல்வ வளம் கொழிக்கும். மறைமுகமான சங்கடங்கள் அகலும். உங்களுக்கு தொந்தரவு செய்தவர்கள் விலகி போகலாம். வழக்கில் இருக்கக்கூடிய நீதிமன்ற பிரச்சனைகள் தீரும். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு சீரான போக்கு அமையும். சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். வீடு மனை சார்ந்த வேலைகள் கைகூடும். ஆதாயம் சித்திக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். குடும்ப பெரியவர்களுடைய நல்ல ஆதரவு இருக்கும். கூட்டாளிகளுடைய செயல்களில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். எதற்கும் அமைதி என்பது மிக மிக தேவை. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் சீரான போக்கு இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்வீர்கள். முன்னோர்களுடைய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு தொழில் வளர்ச்சியையும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்க செய்யும். ஒவ்வொரு காலத்திற்குமான பொருட்களை நீங்கள் கோவில்களில் கொடுத்தால் எல்லாம் வல்ல ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். சகல பாவங்கள் நிவர்த்தியாகும். மாதா செய்வது மக்களை காக்கும் என்பார்கள். ஆக பிள்ளைகள் இல்லை என்றாலும் நீங்களாவது கோவிலுக்கு சென்று வழிபட்டால் அந்த புண்ணிய பலன்களை பிள்ளைகள் பெறுவார்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். செய்யும் தொழிலை தெய்வமாக நம்புவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். ஆதாயகரமான நாளாகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுகிறீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. வீண் பேச்சு வாக்குகள் இருக்கக்கூடாது. தர்க்கம் செய்யாதீர்கள். முடிந்த வரையில் உதவி செய்யுங்கள், அதுவே சிறப்பு. இந்த நாள் யோக லாபங்கள் பெறும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 15ஆம் நாள் அமாவாசை திதி. முன்னோர்களுக்கு உகந்த நாள். மதிப்பு மரியாதையோடு உணவு சமைத்து அவர்களுக்கு படைத்து அதனை காகத்திற்கு வைக்கலாம். இதனால் முன்னோர்களுடைய நல்ல ஆசி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலராவது கூடுமான வரையில் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்பவர்களுக்கு முழுமையான பலன் உங்களுக்கு சித்திக்கும். ராசிக்கு 4வது வீடு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான். ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். ராசியினுடைய களத்திர பாவகத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற எண்ணம் என்பது உங்களுக்கு தூக்கத்தில் தான் அதிகரிக்கும். மனம் சார்ந்த போராட்டங்களை சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். கவலை என்பது அதிகரிக்கும். மனதில் இன்னும் புரியாத குழப்பத்திற்கு ஆளாவீர்கள். தாய் வழி உறவுகளினால் ஒத்துழைப்பு மேம்படும். சுகஸ்தானம் என்பது 4ஆம் வீடு. புதியதொரு வீடு, மனை, வண்டி, வாகனத்தை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும்.
வியாபார கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்கள். நண்பர்களுடைய ஆதரவு சித்திக்கும். கடந்த கால பிரார்த்தனைகள் நிறைவேறும். பண தேவைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் செய்ய முடியாமல் விடுபட்டிருந்த வேலைகள் நடக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். பொருட்களை வாங்குவீர்கள். பரிசுகள் உண்டாகும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான எண்ணங்கள் இருக்கும். படைப்பு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சினிமா துறை மற்றும் பொது காரியங்களில் இருப்பவர்கள், சின்னத்திரை வெள்ளித்திரைகளில் பணிபுரிபவர்களுக்கு வருமானம் சித்திக்கும். வாசனை திரவியங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டாகும். பிறருக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை மிக சரியாக புரிந்து கொண்டு கொடுப்பதால் உங்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்கும். மனநிலை சீராகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீப தூப வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும். அதிக நன்மைகள் பிறக்கும். தெய்வ காரியங்களில் உற்சாகம் பிறக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவானை வழிபடுங்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, அன்னதானம் செய்வது, குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பது, அதே போல பழச்சாறுகள் கொடுக்கலாம், நீர் கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம். உங்களால் முடிந்த யதாசக்திக்கு எலுமிச்சை சாறு, பழச்சாறுகள் கூட கொடுக்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு பிறக்கும். பிரார்த்தனைகள் நிறைவேறும். நண்பர்களுடைய ஆதரவு சித்திக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் மேம்படும். பரிசு கிடைக்கும். செயல்பாடுகளில் வேகம் இறக்கும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். வருங்காலம் வசந்தமாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 15ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திர பகவானும், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது வீட்டில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. அமாவாசை திதி முன்னோர்களுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். அது மட்டுமல்ல, இந்த அமாவாசை தினத்தில் குல தெய்வத்தை வழிபட முன்னோர்களுடைய நல் ஆசி உங்களுக்கு சித்திக்கும். எதையும் மிக அழகாக செய்து காட்டக்கூடிய மன அமைப்பு உங்களிடம் வெளிப்படும். முன்னோர்களுக்கு படையிலிட்டு அதனை காகத்திற்கு உணவாக வைப்பது நல்லது. வயதில் மூத்தவர்களுக்கு, முதியவர்களுக்கு அன்னதானம், ஆடை தானம் செய்யலாம். இந்த நாளில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில பண செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் செலவுகளினுடைய நிலையை அவ்வப்போது கவனித்து வந்தால் சேமிப்புகள் குறையாமல் கூட பார்த்து கொள்ளலாம். அகலக்கால் வைக்காதீர்கள். சிக்கனத்தை கடைபிடித்து வாழ்வது நல்லது. உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களின் குணநலன்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். நினைத்தபடி நினைத்த காரியங்களை முழுமையாக்க முடிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். எதை செய்தாலும் முன்கூட்டியே சிந்தித்துக் கொள்ளுங்கள், திட்டமிட்டு செய்யுங்கள். ஒரு சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பெருகும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். சிந்தனை மேம்படும். ஐடி துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் தலைமை அதிகாரிகள், மூத்த அதிகாரிகளோடு சில ஆலோசனைகள் கிடைக்கும்.
வேலையில் உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறுவதற்கான வழிகளை கையாளுவீர்கள். சிந்தனைகள் மேம்படும் நாள். தம்பதியர்களுக்கிடையே சீரான மன அமைதி போக்கு என்பது வேண்டும். பணம் சற்று அதிகம் செலவாகும் பொழுதே உங்களுடைய மனநிலை கவலைக்கு உண்டானதாக இருக்கும். பெற்றோர்கள் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடப்பது அவசியம். விருச்சிகராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது பணப்புழக்கம் என்பது சீராக அமையாது. எதிர்பார்த்த இடத்தில் வேலை வியாபாரம் சற்று மந்தமாக இருக்கலாம். யாரையும் எதற்காகவும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அதிகமாக உழைப்பீர்கள். இரவும் பகலும் பாராது உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். சலிப்பு என்பது உங்கள் மனதில் தோன்றாது. இருந்தாலும் கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக விருச்சிகராசி அன்பர்களுக்கு கோப உணர்வுகள் கொஞ்சம் அதிகம். செவ்வாய் பகவான் அதிபதியாக இருப்பதால் எதற்காக எப்படி எந்த சூழ்நிலையில் கோபப்படுகிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். மனநலம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண சேமிப்புகள் குறைக்கலாம். எதிர்பாராத வகையில் செலவுகள் அதிகரிக்கும். வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். உங்களோடு இருக்கக்கூடியவர்களினால் சில ஆதாயங்கள் வரலாம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிலரால் உதவிகள் கிடைக்கும். எண்ணிய வேலைகள் கை கொடுக்கும். அதிக நன்மைகள் பிறக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். சிந்தனைகள் மேம்படும். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு தலைமை அதிகாரிகளோடு சில கருத்துக்களை பகிர்வீர்கள். வாகன பழுதுகளை சீர்படுத்தக்கூடிய நிலை ஏற்படலாம். தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 15ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 3ஆம் இடம் முயற்சி பாவகத்தில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான், 6ஆம் இடம் குரு பகவான், சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்தில் தொழில் ஜீவன பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது அமாவாசை திதி, முன்னோர்களுடைய வழிபாடு நல்லது. அதே போல குல தெய்வத்தை வணங்குவது பல சிறப்புகளை பெற்றுத்தரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சில வேலைகள் முகாந்திரமாக சில நன்மைகள் வரும். அரசாங்க வேலைகளில் சில மாற்றங்கள் வரலாம். அரசியலில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் சனீஸ்வர பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் சில நேரம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கலாம். புதிய தொழில் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வருமானத்தை மேன்மைப்படுத்துவீர்கள். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் கிட்டும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் லாபத்தை பெறுவீர்கள். அரசாங்க வேலைகளில் சில அலைச்சல்கள் இருக்கலாம். புதிதாக வேலைக்கு பயிற்சி எடுப்பவர்களாகட்டும் அல்லது வேலைக்காக முயற்சி செய்பவர்களாகட்டும் சற்று வேலைகள் கால தாமதமாகத்தான் நடக்கும். வேலை வாய்ப்புக்காக சில நன்மைகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் சுறுசுறுப்பு இருக்கும். உங்களுக்கான வேலைகளை மிக திறமையாக செய்து முடிப்பீர்கள்.
வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். உடல்நலம் சீராக்கும். மன எண்ணத்தில் வேலைகளில் கவனமாக இருப்பீர்கள். உங்களுக்கு தகுந்த மதிப்பு மரியாதை கிடைக்கும் வரையில் அந்த இடத்திற்கே செல்ல மாட்டீர்கள். சுய மரியாதையை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். பிறருக்காக அதிக கருணை உள்ளத்தோடு கவனிப்பீர்கள். செயல்பாடுகளில் இந்த நாள் நிதானத்தோடு இருந்து செய்யக்கூடிய வேலைகளினுடைய தன்மைகளை முழுமையாக புரிந்து செய்தால் நல்லது. பணவரவு என்பது உங்களுக்கு திருப்தியை தரும். தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு அமையும். கடன் பற்றிய எண்ணங்கள் மனதில் அவ்வப்போது வரலாம். உங்களுடைய குறை நிறைகளை பற்றி மற்றவர்கள் அதிகம் பேசுவார்கள். யார் எதை பற்றியும் பேசினாலும் அதனை நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள். உங்களுக்கான கடமையை கரெக்டாக மிக சரியாக செய்தால் மட்டுமே உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சியை பெறுவதால் மன நிம்மதி இருக்கும். வீட்டினுடைய நபர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள். சுதந்திரமாக இருப்பீர்கள். எண்ணிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். தொழில் வளர்ச்சி உண்டாக்கும். முன்னேற்றமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். மாற்றங்கள் உண்டாகும். நினைத்த காரியங்களில் சில விமர்சனங்கள் வரலாம். மற்றவர்கள் பேசும்படியாக வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கு அதிபதி ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாரை வழிபட வேண்டும். தேவைகள் பூர்த்தியாகும். தாராளமாக வேலைகளை கவனிப்பீர்கள். சில மாற்றங்கள் வரலாம். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிட்டும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் மேம்படும். கவனமாக இருக்க வேண்டும். புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 15ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், ராசியிலேயே சந்திர பகவான், முயற்சி பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், 5ஆம் இடம் குரு பகவான், 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், ராசினுடைய 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது அமாவாசை திதி முன்னோர்களுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். வியாழக்கிழமை மாசி மாதம் 15ஆம் நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய களத்திர ஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சில வேளைகள் உங்களுக்கு மாற்றங்களாக நடக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய குணநலன்களை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். பணம் தொடர்பான நெருக்கடிகள் குறையலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு உங்களுடைய மனதை செலுத்தாதீர்கள். மனக்கட்டுப்பாடு தேவை. பணம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியமாக இருந்தால் பண விரயங்கள் உண்டாகும். தேவைக்கு தகுந்தாற் போல் பொருட்களை வாங்குங்கள். தொழில் ரீதியாக சில நபர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் மத்தியமமாகத்தான் கிடைக்கும்.
பண வரவுக்காக அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். அவ்வப்போது தேவைக்கு ஏற்றாற்போல் ஏதாவது ஒரு வகையில் இறைவனுடைய அனுகிரகத்தினால் பணம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். மனதை தளர்வடைய செய்யாதீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்கள் வழியில் தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. எடுக்கக்கூடிய வேலையில் தொடங்கக்கூடிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்க ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபட்டால் சில பிரச்சனைகள் தீரும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு அமைந்திட ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த செயல்களில் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். பெரியவர்கள் பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு நன்மதிப்பு அளிக்க வேண்டும். குடும்பத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் சீராக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று உச்சரிப்பது விசேஷம். அதே போல அமாவாசை தினம் என்பதால் சிவசூரிய பகவானுக்கு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நல்லது. முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். சூரிய பகவான் தான் ஆத்ம காரகன், பிதூர் காரகன். ஆக சிவசூரிய பகவானுக்கு வழிபாடு செய்பவர்களுக்கு முன்னோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும். உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்வது விசேஷம். செயல்களில் தாமதங்கள் உண்டாகும். எதிர்பார்த்தபடி வேலைகள் என்பது காணாது. வேலையை விறுவிறுப்பு என்பது இருக்காது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் செயல்படுங்கள். திருவான நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். எல்லா விதமான நன்மைகள் பிறக்கும். புரிதல்கள் மேம்படும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் தாயினுடைய நிலைப்பாடுகளில் கவனம் செலுத்துவது நல்லது. தாய்க்கு தகுந்த பிள்ளையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய மனதிற்கு எந்த விதங்களிலும் சங்கடம் ஏற்படுத்தாதபடி பார்த்துக்கொள்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். நண்பர்கள் வழியில் தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது அவசியம். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் முருகப்பெருமானை வழிபடுங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. உங்களுடைய செயல்கள் கவலைப்படாமல் இருக்கட்டும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கை உணர்வோடு வெற்றி நடை போடுங்கள். இந்த நாள் மதிமமான பலன் இருக்கும். ஆக்கம் ஊக்கமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். தன்னம்பிக்கையாக செயல்பட்டால் ஓரளவிற்கு பலன்களை பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 15ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது அமாவாசை தினம். ராசியிலேயே சூரிய பகவான் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். காலை 9 மணிக்கு மேல் சந்திர பகவானுடைய நுழைவு உங்களுடைய ராசியில் இருக்கும் பொழுது அமாவாசை திதி ஆரம்பம். 2ஆம் வீடான வாக்கு, தன, குடும்ப பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். சுகஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான். ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. கும்பராசி என்பர்கள் சூரிய பகவானை வழிபடுங்கள். அவரே பிதூர் காரகன், ஆத்ம காரகனும் கூட. முன்னோர்களுடைய ஆசி கிடைக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகமும்
சந்திர பகவானுடைய நல்லாசையும் இருந்தால் அவர்களுக்கு தாய் வழியிலும் தந்தை வழியிலும் நல்ல அனுகூலமான பலன்கள் சித்திக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கலாம். யாரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். சாந்தம், அமைதி, நிதானம் என்பது வேண்டும். கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தில் உட்கார்வான் என்பார்கள். ஆக உணர்ச்சி வசப்படுதல் இந்த நாள் உங்களுக்கு எடுபடாது. கூடுமான வரையில் முன்கோபத்தையும் வீண் கோபத்தையும் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்று இருந்தால் இறை வழிபாட்டின் மூலம் ஓரளவிற்கு நன்மைகளை பெருக்கிக் கொள்ள முடியும். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதற்கு உகந்த நாள். அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யலாம். துப்புரவாளர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். மிக வறுமையில் இருப்பவர்களுக்கு மளிகை பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். ஆடை தானம் செய்யலாம். உங்களால் முடிந்த அளவிற்கு இன்றைய நாள் செய்யக்கூடிய சில தான தர்மங்கள் நன்மையை தரும். பசுக்களுக்கும் பட்சிகளுக்கு எறும்புகளுக்கு உணவு கொடுப்பது நல்லது. பெரும்பாலும் மஞ்சள் பரங்கிக்காய், அதாவது கல்யாண பரங்கிக்காய் என்பார்கள் மஞ்சள், அவற்றை பசுவிற்கு முழுமையாக தானம் செய்வது நல்லது. எப்பொழுதும் எல்லோரும் அகத்திக்கீரை கொடுக்கக்கூடாது. பசுவிற்கு இதனால் உடல் உபாதைகள் வரும். ஆக இனிப்புள்ள காய்கறியான முழுமையான மஞ்சள் பரங்கிக்காய் தானம் செய்வதால் அதில் மிகப்பெரிய சூக்ஷமங்கள் அடங்கியிருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும். பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் வரலாம். எதை செய்தாலும் கும்பராசி அன்பர்கள் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து யோசித்து செய்தால்தான் ஓரளவிற்கு தப்பிக்கவும் முடியும், பிழைக்கவும் முடியும். வியாபாரத்தில் உழைப்புக்கு தகுந்தாற்போல் லாபம் கிடைக்கும். உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்பவர்களுக்கு முன்னோர்களுடைய நல் ஆசையும் கிடைக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். பக்தி மேம்படும் நாள். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நிதானமாக இருக்க வேண்டும். சிந்தித்து செய்யுங்கள். அவசரம் காட்டாதீர்கள். பொறுமை, நிதானம்தான் உங்களுக்கு இந்த நாள் மிக மிக நல்லது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சில வேலைகள் உங்களுக்கு நல்லதை செய்யலாம். பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் வரலாம். வியாபாரத்தின் போக்கு லாபத்தை பெற்றுத்தரும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பக்தி அதிகரிக்கும் நாள். உத்தியோகத்தில் மேன்மைகள் இருக்கும். உழைப்பிற்கு தகுந்தாற்போல் லாபம் கிடைக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 15ஆம் நாள், அமாவாசை திதி. முன்னோர்களுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். ராசியிலேயே ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் சந்திர பகவான், விரயத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது
மீனராசி அன்பர்களே, 3 கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு ராசியில் அமைகிறது. பேச்சுக்களில் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். திடீர் பயணங்களினால் உங்களுக்கு சில அலைச்சல்கள் இருக்கும். சகோதர சகோதரிகளிடத்தில் கவனமாக அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து பேசுதல் வேண்டும், செய்ய வேண்டும். கோப உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. புரிதல் என்பது அவசியம். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்களுக்காக பணம் விரயமாகலாம். ஒரு சிலருக்கு தகுந்த நேரத்தில் இறைவன் போல் யாராவது ஒருவர் வந்து உதவியும் செய்வார்கள். மாணவ மாணவிகள் படிப்பு நிலைப்பாடுகளில் புரிதல் என்பது அவசியம். ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இடம் வீடு மனை நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அதிலும் சுகஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி பாக்யஸ்தானாதிபதி 4ஆம் இடத்தில் சஞ்சாரம். ஆகவே மீனராசி அன்பர்களுக்கு கிரக அமைப்புகள் கோள்கள் எப்படி நகர்கிறதோ அதற்கேற்றபடித்தான் உங்களுக்கு பலன்களை இருக்கும். உடல் நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். ஒரு சிலருக்கு ஓய்வுகள் கிடைக்கும். ஒரு சில விஷயங்களில் அதிக நாட்டங்கள் உண்டாக்கும். பொழுதுபோக்கு மற்றும் அதை சார்ந்த நிகழ்ச்சிகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சுதந்திர போக்கோடு இருக்க நினைப்பீர்கள். சில வேலைகள் உங்களுக்கு காலதாமதமாகவே நடக்கும். பேச்சினால் சில வேலைகள் கெடலாம். கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக கிரகிக்க வேண்டும். தொழில்நுட்பம் சார்ந்த பிரச்சனைகளை சரிப்படுத்த முற்படுவீர்கள். கணினி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கும். ஓவியம் வரைபவர்கள், இலக்கியம் மற்றும் கலை தொடர்பான துறைகளில் பயணிப்பவர்களுக்கு சீரான போக்கு அமையும். எதிர்பார்த்தபடி சில நேரம் உங்களுக்கு வருமானம் வரும். அதிக செலவுகள் செய்யாமல் சிக்கனமாக இருப்பதே நல்லது. மனதில் நிதான போக்கு வேண்டும். எண்ணத்தில் உங்களுடைய உள்ளத்தில் அழகு தேவை. எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்காதீர்கள். இறை வணக்கம், இறை நமஸ்காரம் உங்களை வாழ வைக்கும். பெரும்பாலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்குவதே சிறந்தது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மணமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் கூடும். பேச்சுக்களில் நிதானம் தேவை. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள் மிகுதியாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். சிந்தனைகள் மேம்படும். நிகழ்ச்சிகளில் ஆர்வங்கள் உண்டாக்கும். அலைச்சல்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ நாராயணா என்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட முன்னோர்களுடைய ஆத்ம சந்தோஷம் அடையும். திருப்தி ஏற்படும். ஆத்ம சாந்தி கிடைக்கும். ஆக ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நிச்சயம் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச அஸ்தாய சர்வாமிய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமகா என்று வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு பேர் உதவிகள் கிடைக்கும். ஓய்வு நிறைந்ததாக இருக்கும். தகுந்த நேரத்தில் ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். சுப காரியங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.